இருக்கின்ற அமல் ஸலவாத். சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான், விநாயகனிலிருந்து ஹவ்வா நாயகியை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கண்டார்கள், ஆசை கொண்டார்கள். நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஆதமே கொஞ்சம் இரு, மகன் கொடுக்காமல் நெருங்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? இறைவா, மகனா என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் ஸலவாத்தை சொல்லுங்கள். அந்த சுவர்க்கத்திலே முதலாக ஸலவாத்தை மகனாக கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிகாஹ் செய்தார்கள். உலகம் மனிதாலும் இறைவன் இருக்கின்ற காலம் வரை நிலைத்திருப்பதும் ஸலவாத். அந்த ஸலவாத்துடைய பெருமதி யாருக்கும் தெரியாது, சுன்னத் ஜமாத் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அபூபக்கர் இப்னு முஜாஹித் என்று சொல்கின்ற ஒரு முஹத்திஸ் இருந்தார், பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர். அவருடைய ஹதீஸை கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் ஒவ்வொரு நாளும் வருவார். ஹதீஸ்களை சொல்லி அவர் பெரும் ஹதீஸ் வல்லுநர். ஒரு நாள் அந்த மஜ்லிஸுக்கு ஒரு பைத்தியகார உருவத்திலே ஒருவர் வருகிறார். அவரை கண்ட உடனேயே அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுந்து நின்று ஓடி போய் கட்டி அணைத்து நெத்தியிலே முத்தமும் கொடுக்கிறார். சபையிலே இருந்தவர்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? பகதாத் நகரத்திலே இருக்கின்ற மன்னர்கள் வந்தாலும் எழுந்து நிற்காத அபூபக்கர் இப்னு முஜாஹித் என்ற எங்களுடைய குரு சாதாரண பைத்திய கோலத்திலே வந்த பகதாதிலே அனைவரும் பைத்தியகாரன் என்று சொல்கின்ற ஒருவருக்கு முத்தம் கொடுத்து கட்டி அணைக்கிறாரே என்று வியந்திருக்கிறார். கேட்டார்கள், உஸ்தாத் அவர்களே, வந்தவரை பற்றி இந்த பகதாத் மாநகரமே பைத்தியகாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மன்னர்கள் மந்திரிகள் வந்தால் கூட நீங்கள் எழுந்து நிற்க மாட்டீர்களே, இந்த ஒரு பைத்தியகாரர்களுக்காக நீங்கள் ஏன் எழுந்து நின்றீர்கள் என்று கேட்டார். அப்படி சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை நான் கண்ணியப்படுத்தினேன். நேற்று இரவு நான் கனவு கண்டேன், கனவிலே நாயகத்தை கண்டேன். அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களுடைய மஜ்லிஸுக்கு நாளை ஒரு சுவர்க்கவாதி வருவார், அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த சுவர்க்கவாதியை மரியாதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொன்னார். அடுத்த நாள் இன்றைய நான் பார்த்தேன், யார் அவர் வருவார் என்று பார்த்தால் வந்தார்கள். இவர்கள் தான் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தேன் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இதே வரலாறு இன்னும் சில கிதாபுகளிலே சொல்கிறார்கள். கனவிலே நாயகத்தை கண்டார்கள். நாயகம் இந்த மனிதரை யாரை மக்கள் எல்லாம் பகதாத் வாசிகள் பைத்தியகாரன் என்று சொல்கிறார்களோ அந்த மனிதரை கட்டி அணைத்து நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்கின்ற காட்சியை அபூபக்கர் இப்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்தார். அதனால் தான் நானும் நாயகம் கண்ணியம் செய்தவர்களை நானும் கண்ணியம் செய்தேன். மறுநாள் இரவிலே கனவு கண்டார்கள் நாயகத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, ஒரு சுவர்க்கவாதியை நீங்கள் கண்ணியம் செய்தீர்கள், அதற்கான வெகுமதியை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். ஒரு சுவர்க்கவாதியை மரியாதை செய்தீர்கள் அல்லவா, அதற்கான கூலி இறைவனிடத்திலே உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் கேட்கிறார், யார் சொல்லலாம், அவர் அப்படி என்ன அமல் செய்தார்? அவர் என்ன அமல் செய்தார்? பார்க்கின்ற பார்வையிலே அவர் ஒரு பைத்தியகாரர் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு இருக்கிறாரே நாயகமே, இவர் செய்த அமல் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் என்ன அமல் செய்தார் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம் என்ற குர்ஆனாயத்தை ஓதுவார். நாயகத்தை புகழ் பாடிய ஆயத்தை புகழை சொல்கின்ற அந்த ஆயத்தை இவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவார். தொழுதுவிட்டு என் மீது ஸலவாத்தை சொல்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் தான் தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்ற சட்டம் இஸ்லாமியர்களுக்கு சொல்கிறது. சுன்னத்தான ஸலவாத்தை சொல்வது சுன்னத்தான இடங்களிலே தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? வலிமார்கள் இறைநேசர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அந்த மனிதன் அவருடைய பேர் தான் இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மாபெரும் மௌலியா. இமாம் ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தால் ஒரு மஜ்னூன் என்றால் வேறு, மஜ்னூப் என்றால் வேறு. மஜ்னூன் என்றால் அவர் இயற்கையை மூலகுழம்பி பைத்தியமானவர். மஜ்னூப் என்பது இறைக்காதலில் பைத்தியமானவர். அல்லாஹ்விலும் அவருடைய தூதரிலும் பைத்தியமானவர்களுக்கு மஜ்னூப் என்று சொல்வோம். அவரை உலகம் போற்றுகின்ற ஒரு வலியுல்லாவை ரெண்டு விஷயம் இந்த வரலாறு எங்களுக்கு நாயகம் சொல்கிறார்கள். ஒன்று, தொழுகைக்கு பின்னால் நீங்களும்
அதை ஓத வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்ற ஆயத்தையும் தொழுகைக்கு பின்னால் ஸலவாத்தையும் ஓத வேண்டும். அப்படி ஓதினால் சுவர்க்கம் கிடைக்கும். இரண்டாவது, நாயகம் யாரை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் யார்? ஒரு வலியுல்லாஹ், ஒரு அவுலியா, ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாறு. எனவே அன்புக்குரியவர்களே, ஸலவாத் என்பதற்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. ஜும்மாவாக இருந்தால் ஜும்மா தொழுகிறோம், வெள்ளிக்கிழமை நாளில் தான் ஜும்மா தொழும். ஜும்மாவுடைய நேரத்தில் தான் ஜும்மா தொழும். அசலுக்கு பின்னால் ஜும்மா தொழ முடியாது. ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்தில் தான் நோன்பு நோக்க வேண்டும். எல்லா காலமும் நேரமும் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸலவாத்துக்கு காலம் நேரம் இடங்கள் எதுவுமே இல்லை. வாங்குக்கு முன்னாலும் சொல்லலாம், வாங்குக்கு பின்னாலும் சொல்லலாம். ஸலவாத்து சொல்கின்றவர்கள் கியாமத்திலே வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்கிறான், மூசாவே, மஹ்ஷருடைய மைதானத்திலே மாபெரும் ஒரு தாகம் ஏற்படும். அந்த தாகத்துடைய நேரத்திலே மனிதர்கள் தன்னுடைய அமல்களை கொடுத்தாவது கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என்று ஆசைப்படுவார்கள். தொழுகைகள், நோற்ற நோன்புகள் அனைத்தையும் கொடுத்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சால் போதும் என்று நினைக்கின்ற அந்த மனுஷனுடைய தாகத்தை உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக மூசாவே ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆம் யா அல்லாஹ், நிச்சயமாக சொல்லித்தான் யா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் உலகத்திலே ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். மஹ்ஷருடைய மைதானத்திலே அந்த வெயில் அடிக்கின்ற அந்த நேரத்திலே உங்களுக்கு தாகம் ஏற்படாது என்று சொன்னான் அல்லாஹ் தஆலா. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களை பாதுகாக்கின்ற அரணாக ஸலவாத்தை நாங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளையிலே 1,24,000 சிம்மாசனங்கள் அங்கே அடுக்கி வைத்திருக்கும். மிம்பர் மேடைகள், அதிலே 1,24,000 அந்த நபிமார்கள் ரசூல்மார்களும் உட்கார்ந்து கொண்டிருப்பார். மக்கள் ஓடுகின்ற ஆடுகின்ற அந்த வேதனைப்படுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அரிசிக்கு பக்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லா சிம்மாசனங்களும் நிரம்பி இருக்கும். ஒரு சிம்மாசனம் மட்டும் காலியாக இருக்கும். அதிலே ஒருத்தருமே அதற்கு சொந்தக்காரர் எங்கே என்று தேடி பார்க்கின்ற பொழுது யா உம்மத்தி என்று தடமாடி கொண்டிருப்பார் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் உட்கார்வார்கள், நம் நாயகம் உட்கார மாட்டார்கள். ஏன்? இந்த உம்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அந்த நேரத்திலே அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மனிதர்களை நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுகிறது, சிலர்களை சுவர்க்கத்துக்கு இழுத்துக் கொண்டு செல்லப்படுகிறது. அதிலே ஒரு மனிதரை மலக்குமார்கள், ஜபானியாக்கள் என்று சொல்கின்ற அந்த மலக்குமார்கள், நரக காவலாளிகள், ஒரு மனிதரை இழுத்துக் கொண்டு போகிறார். அவர் யார் தெரியுமா? நம் நாயகத்துடைய உம்மத்திலே ஒருவர். இந்த உம்மத்திலே ஒருவரை நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு போகின்ற அந்த காட்சியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவுடனே அவர்கள் சத்தமிடுகிறார்கள், யா அஹ்மத் அஹ்மத் என்று சொல்வார்கள். நாயகத்தை கூப்பிடுவார்கள். திரும்பி லப்பைக் யா அபல் பஷர், மனிதர்களின் தந்தையே என்ன விஷயம் என்று கேட்பார்கள். இதோ உங்களுடைய உம்மத்திலே ஒருவரை நரகத்துக்கு இழுத்துக் கொண்டு போகிறார்கள் என்று சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருவார்கள். அந்த மலக்குடைய தாடியை பிடிப்பார்கள். இடது கையினால் பிடித்து ஆட்டுவார்கள். என்னுடைய உம்மத்தை நரகத்துக்கு அனுப்ப முடியாது என்று சொல்வார்கள். அந்த மலக்குகள் சொல்வார்கள், நாங்கள் நகமோ இதாலும் சிதா, அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய உத்தரவு இவரை நரகத்திலே போடும்படி என்று அந்த மலக்குகள் சொல்லுவோம். அந்த மலக்குடைய தாடியை பிடித்த வாக்கிலேயே நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், என்னுடைய உம்மத்தினர்களில் எவரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று வாதாடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், என்னுடைய ஹபீப் எப்படி சொல்கிறார்களோ அதை நீங்கள் கேட்டு அவருக்கு வழிபட்டுக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்களுக்கு சொல்வார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறிய ஒரு பட்டு துண்டை கையிலே கொடுப்பார்கள். சிறிய ஒரு துண்டு, அதை அந்த மனிதர் நரகத்திற்கு செல்கின்ற அந்த மனிதனிடத்திலே கொடுப்பார்கள். இதை கொண்டு போய் இவருடைய நன்மை தராசிலே போடு என்பார்கள். அவர் அதை போடுவார். நன்மையுடைய தராசு அப்படியே கணக்குவிடும். அவர் ஆச்சரியப்பட்டு நிற்பார். இப்பொழுது அவர் சோற்றுவாதியாக மாறுகிறார். அவர் கேட்பார், இவ்வளவு அழகான ஒரு முகத்தை உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது, இதை போன்ற ஒரு அழகை உலகத்திலே நான் பார்த்தது கிடையாது.
இதை போன்று நற்குணம் கொண்ட ஒரு மனிதனையும் நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யார்? என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்தீர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் தான் ஸலவாத்துக்கு சொந்தக்காரர். ஸலவாத்துக்கு சொந்தக்காரர் உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான். நீ சரிதாயே, உனக்கு நான் தந்தேனே ஒரு தொண்டு, அது எதுவும் கிடையாது. உலகத்தில் நீ எந்த அளவு எனக்கு ஸலவாத்து சொன்னாயோ அது நான் நீ கொண்டு போய் போடு சரணத்திலே நீ சொர்க்கத்துக்கு செல்லுபடி என்று சொல்வார்கள். கியாமத்திலும் ஒரு மனிதனை காப்பாற்றி கரை சேர்க்கின்ற ஆயுதம் ஸலவாத். அந்த ஸலவாத்தை, நாயகத்துடைய கண்ணியத்தை, அந்த மகத்துவத்தை, அந்த மரியாதையை அல்லாஹ் உயர்த்தி வைத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபான் ஷஹரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். எனவே இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஸலவாத்து சொல்லி நாயகத்துடைய முகப்பத்தை பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் மன்னரையிலே இருக்கிறார்கள் மன்னரை புண்ணிய மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் நாயகத்துடைய ஷஃபாத்தை பெற்ற கூட்டத்தை சேர்த்தருவாயாக. வாஹ்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, தொழுகைக்கு வருகின்றவர்கள் தலையை மூடிக்கொள்ளும். தொழுகைக்கு வருகின்றவர்கள் தன்னுடைய எது இருந்தாலும் சரி, ஒரு லேஞ்சாக இருந்தாலும் சரி, தலையை மூடிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் தலையை மறைக்காமல் இருந்தது கிடையாது. அபூஜஹலும் தலைப்பாகை போட்டிருந்தான், நாயகமும் தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிந்து தலைப்பாகை அணிவார்கள். அபூஜஹல் தொப்பி இல்லாமல் தலைப்பாகை அணிந்திருந்தான். தொப்பி என்பது இஸ்லாத்தின் அடையாளம். அதனால் தலையுள்ளவர்கள் தொப்பி அணிந்து தொழுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
والحمد لله رب العالمين. الصلاة سنة الجمعة رحمه الله. السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. سيد العرب والعجم وإمام مكة والمدينة والحرم. يا رب زده شرفا وكرما وبرا ومحابة وتعليما. يا معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت فاستمعوا أنصتوا رحمكم الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஃபுத்வாவின் போது தன் சகோதரனை பார்த்து வாய்மூடு வாயாக என்று சொன்னாலும் கூட ஃபுத்வாவின் பலனை வீணாக்கிவிட்டாய் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா
அறிவித்துள்ளார்கள். ஆகவே வாய்மொழி சாதித்தாலே பத்மாவை கேட்பீர்களாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்லவர் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله الحمد لله الذي كتب علينا بالفجر العظيم في ليلة النصف من شعبان ونعمل الصالح من عباده بالخير والإحسان والعفو والغفران وحرم الحقد والحسد والعداوة والبغضاء والفسوق والعصيان وأشهد أن لا إله إلا الله الكريم المنان وأشهد أن سيدنا محمد رسول الله سيد ولد عدنان. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه والطف بنا يا مولانا بما جرت به المقادير. أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد الآخرة ومن أخذها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خسر خسرانا مبينا. أيها المسلمون فانتبهوا من غفلتكم ولا تكونوا من الذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. وتوبوا إلى الله جميعا فإن التوبة في هذا الشهر من أعظم المغانم والطاعة به من أكبر المتاجر الرابحة وصيام أيامه من أفضل الأعمال الصالحة وقيام لياليه من أمحاصه للذنوب والفاضحة. ولذلك قال النبي صلى الله عليه وسلم
يصومه بلا تكميل أيامه ولا تكميل. وانشق القمر في مثل هذا الشهر لسيد البشر، والله تعالى يقول وهو أصدق القائلين: وإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قدير، بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله الملك الديان، أحمده حمد الكمل في العرفات. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له المعبود بالأقوال، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المنتخب من سلالة عدنان. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه هداة الأعيان. أيها الناس اتقوا الله الجليل الشان، فإن تقوى وصيته في القرآن تدخلكم في الجنان وتبعدكم من جهنم ذات الفوران. وأدوا فرائضه بالإخلاص والإذعان، واجتنبوا محارمه وأنتم بين الخوف والرجاء كجناح الطيران. واحذروا أعداءكم من الدنيا والشيطان والنفوس والغرى المفضية إلى العصيان. وامتثلوا لما أمركم الله بالقرآن، مهيئا لتذكيركم من النسيان، ومبتدئا باسمه الأعظم من أسماء الحسان، ومثنيا بأملاكه المقدسة بسبحان، ومثلثا فيه يا أولي الأبصار والإيمان. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما أي بلا طوال. اللهم صل وسلم على سيدنا محمد وآله وصحبه مدى الأزمان، صلاة تجنى بها من الفائزين من الدروب والرهان. اللهم ارضى عن المنصوص بصحبته بين الغلام، والمقصود بغاية الشريف مزيدة على الأقرار، سيدنا الصديق أبي بكر عبد الله عتيق الرحمن، وعن سيدنا الناطق بالنص قبل نزوله من الحنان أمير المؤمنين عمر الفاروق بين الحق والبطلان، ومن يد المصطفى في بيعة الرضوان سيدنا ذو النورين عثمان بن عفان، وأنبا مدينة العلم الذي برد منه أسرار ما يقوم وما قد كان، أسد الله علي المرتضى أشجع الشجعان، وسادات المتواتر في البر كل من حديث بغير حسبان، سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن. ومن نزلت في إيفاء نذرها سورة هل أتى على الإنسان، بذات الرسول فاطمة الزهراء البتول ست النسوان. وعن سيدنا الحسن وسيدنا الحسين سيدنا شبان دار الأمان، وعن أبوي نبيك المطهرين من الرجل والأوثان، وعن أمهات المؤمنين وأزواجهم وذرائهم أهل القربان، وعن بقية الصحابة أصحاب الأسرة والهجران، وعن الخلفاء وطبي ماضين وطبي من آخر الزمان، وارض عن المشايخ والأقطاب والأولياء في الأعاجم والغربان. فلنا من لقته غوثا ومغيثا للأخوان، وخاطبه نبيك بقوله أنت خليفتي وكن مددا لأمتي يا قرة الأكفان. سميته يا قادر عبد القادر مولود جيلا، وفي بها منائب بيغمبران، ونحن ملتزمون بحبله إن شاء الله نجعل ذكرى للأطفال. اللهم ارحم المسلمين والمسلمات، واجعل قبل التقوى والغفران، وقلنا وإياكم من البلايا والأعداء وجميع المكاره وسلوك الحدثات. اللهم لين لنا قلوب الولاة والغلاة والسلطان، واشفهم علينا بلا ظلم ولا بغي ولا عدوان. اللهم اغفر عبدك سلطان الأهل والزمان، باسط بساط الأمن والأمان. اللهم ادفعنا الغلاء والوباء والبلاء والخرق والغرق وتقبل الميلاد وشر الجن والشيطان من تصاريف الأزمان. اللهم انصر ناصر الإسلام ومن مخالفه كرم الخذلان. اللهم اعذنا واجرنا من النيران، اللهم اعذنا واجرنا من النيران، اللهم اعذنا واجرنا من النيران. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويزدكم ولذكر الله أكبر. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب عن القدر العظيم الجاه، وعلى آله وصحبه عبدنا بالله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله.
الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهل وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين